இல்லை இது வந்து ரொம்ப விரிவுபடுத்தப்பட்ட ஒரு விசாரணை தேவை. இது ரொம்ப விரிவுபடுத்தப்பட்ட ஒரு விசாரணையை ரொம்ப இலகுவாக ரொம்ப சாதாரணமாக முடிச்சிட்டாங்களோ அப்படின்னு நமக்கு ஒரு கவலை இருக்குது. நாம் வந்து யார் மீதும் குற்றம் சாட்டலை. ஆனால் எதனால் இது நடந்தது? பல ஆண்டுகளாக நடந்து கொண்டு இருக்கிறது. ஏழை மக்கள் கிட்னியை விற்கிற அளவுக்கு தமிழ்நாட்டில் ஏழ்மை எந்த அளவுக்கு இருக்குது, இதெல்லாம் வந்து இன்னும் அலசி ஆராயப்பட வேண்டிய ஒன்று. சும்மா நாங்கள் எடுத்துட்டோம். இன்னொன்று, மரியாதைக்குரிய அமைச்சர் இதில் வந்து ரொம்ப சாதாரணமாக இது கிட்னி திருட்டுன்னு சொல்ல முடியாது, முறைகேடு அப்படின்னு தான் சொல்லலான்ற அளவுக்கு போகிறாங்க. தயவு செய்து நான் கேட்குறேன், அந்த பாமர மக்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். இனிமேல் இப்படி நடக்காமல் இருக்க வேண்டும். அப்படின்னா கூட ஏன் இந்த அளவுக்கு ஏழ்மை இருக்கிறது என்பதையும் நம்ம அலசி ஆராயணும். அதனால் இது வந்து ஒரு இன்னும் விரிவுபடுத்தப்பட்ட விசாரணையோடு, ஏதோ 2 மருத்துவமனைக்கு இந்த லைசன்ஸை நான் நிறுத்திட்டேன்னு சொல்லாமல் விரிவுபடுத்தப்பட்ட விசாரணை தேவை என்பது எனது தாழ்மையான கருத்து. இல்லை, இதுக்கு ஒரு முழுமையான ஒரு விசாரணை தேவை. என்னமோ விசாரணை கமிஷன் அறிக்கை வாங்கிட்டோம், இந்த 2 மருத்துவமனை லைசன்ஸை நாங்கள் ரத்து பண்ணிட்டோம், இதோடு மூடிட்டோம் அப்படின்னு இல்லாமல் இது மூடக்கூடியது அல்ல. இது விரிவுபடுத்தப்பட வேண்டியது. முதலமைச்சரும் சுகாதாரத்துறை அமைச்சரும் இதை இன்னும் கொஞ்சம் தீவிரமாக சிந்தித்து இதற்கான ஒரு விரிவுபடுத்த விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இல்லை, அதனால தான் இது வந்து ஒரு பாராபட்சமான நடவடிக்கையாக தான் நம்ம பார்க்குறோம். மிக ரொம்ப இலகுவான நடவடிக்கையாக பார்க்குறோம். ஒரு அழுத்தமான நடவடிக்கையாக நம்ம பார்க்கல. அதனால் இது இன்னும் ஒரு விரிவுபடுத்தப்பட்ட விசாரணை மட்டுமல்ல, உண்மையாக குற்றம் சாட்டப்பட்டவர்கள் உண்மையாக இந்த சட்டப்பிரிவில் என்ன தண்டனை இருக்கிறதோ அந்த சட்டப்பிரிவு தண்டனை அவங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பது அனைவரின் கருத்து. இல்லை, இப்போது என்ன கேட்டால் யாரெல்லாம் இதை மாதிரி பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ, இப்போது ஒன்று ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை என்றால் யாரெல்லாம் கிட்னி தானம் செய்கிறார்களோ அவர்களுக்கு இன்றைக்கி அரசு மரியாதை கொடுக்கப்படுகிறது. இது உண்மையிலேயே ஆரோக்கியமான ஒன்று. அது செய்வது திமுகவாக இருந்தாலும் ஒரு மருத்துவர் என்ற முறையில் அந்த மக்கள் எந்த அளவிற்கு அவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், எவ்வளோ பெரிய தியாக உணர்வு வேணுன்றதுக்காக அது உண்மையிலேயே ஆரோக்கியமான ஒன்று. அதே மாதிரி யாரெல்லாம், ஏன்னா இப்போ இந்த மக்களை தேர்ந்தெடுத்தா தேடி கண்டுபிடிச்சா ஒருவேளை கிட்னி திருட்டுக்காரங்களை நம்ம வந்து தண்டிக்க வேண்டுமோ அப்படின்ற ஒரு பாரபட்சம் பாராமல் இத்தகைய ஏழ்மைக்காக தானம் கொடுத்த மக்களுக்கு அரசாங்கம் உதவி செய்ய வேண்டும். அவங்களுக்கு ஏதாவது இளைஞர்களாக இருந்தால் அவர்களுக்கு அரசாங்கம் பணி கொடுக்கணும். வருங்காலத்தில் யாரும் ஏழ்மையில் கிட்னியை தானம் கொடுக்கக்கூடிய நிலையில் வரக்கூடாத அளவிற்கு அரசாங்கம் சில கட்டுப்பாடுகளை விதிப்பது மட்டுமல்லாமல் மக்களுக்கான சில சலுகைகளையும் அறிவிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.